ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணி நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பேராயர் ஃபுல்டன் ஜே ஷீன் என்பவரது வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒருவன் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தான். அவனது சகோதரி மருத்துவமனையில் அவனை கவனித்து வந்தாள். அந்த சகோதரன் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்தும் ஆலயத்திற்கு செல்வதில்லை, பாவ வழியில் வாழ்ந்து வந்தான். அவன் சகோதரி அவனை எப்படியாவது திருத்த வேண்டும் என்று முயன்றும் முடியவில்லை. நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நிலையிலும் அவன் விரும்பவில்லை. அவனுடைய சகோதரி ஏறக்குறைய 20 குருக்களை தனித்தனியாக அழைத்து வந்து அவனோடு பேச வைத்து அவனை மாற்ற விரும்பினார். ஆனால் அவன் யாருக்குமே செவிசாய்க்கவில்லை. இறுதியாக இந்த பேராரை தொடர்பு கொண்டாள். இவர் வந்து பேசினாள். என் சகோதரன் மாறுவான் என்று நினைத்து அவரை தொடர்பு கொண்டாள். அவரும் அதற்கு சம்மதித்து மருத்துவமனைக்கு வந்தார். அந்த நோயாளி சேர்க்கப்பட்டிருந்த அறைக்கு அவர் சென்று அவனிடம் எதுவும் பேசாமல் அவன் பேசுவானா என்று எதிர்பார்த்து கொண்டு 5 நிமிடம் காத்திருந்தார். அவன் பேசவில்லை. அடுத்த நாள் திரும்ப வந்தார். 10 நிமிடம் காத்திருந்தார். அவன் பேசவில்லை. இப்படியாக 40 நாட்கள் தொடர்ந்து வந்து அவன் படுக்கைக்கு அருகிலே 10 நிமிடங்கள் அவனுக்காக காத்திருப்பார். அவன் எதுவுமே பேசுவதில்லை. இறுதியாக 40ஆம் நாள்
அவர் வந்தார். வந்து அவனை பார்த்து, நீ சாகப் போகிறாய் என்று சொன்னார். அதற்கு அவன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்னான். இந்த நேரத்திலாவது நீ கடவுளோடு ஒப்புரவாகிக்கொள் என்று சொன்னபோது, அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னான். மகனே, நான் மட்டும் வரவில்லை, என்னோடு இன்னொருவரும் வந்திருக்கிறார் என்று சொன்னபோது அவர் யார் என்று கேட்கிறான். அவர் சொன்னார், இயேசு என்னோடு வந்திருக்கிறார், நான் திவ்ய நற்கருணை கொண்டு வந்திருக்கிறேன், எனவே நீ அவரோடு சமரசம் செய்து கொள் என்று சொல்லுகிற போது அவன் மீண்டும், எனக்கு தேவையில்லை, நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லுகிறான். அவர் சிறிது மன வருத்தத்தோடு வெளியே செல்லுகிறார். அப்போது அந்த மருத்துவமனையிலே அவனை கவனித்து கொண்டிருந்த அந்த நர்ஸை அழைத்து, அம்மா, நான் என் அறைக்கு செல்லுகிறேன், எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து அழையுங்கள், நான் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக அந்த நோயாளியின் அருகில் சென்று, மகனே, நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை செய்வாயா என்று கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் சொன்னார், இயேசு ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரம் என்று திரும்ப திரும்ப சொல் என்று சொன்னார். எனக்கு அது தேவையே இல்லை என்று கோபமாக அவன் சொல்ல, பேராயர் அங்கிருந்து அகன்று போகிறார். அதன் பிறகு விடியற்காலை 4 மணிக்கு பேராயருக்கு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு அந்த நர்ஸிடமிருந்து வந்தது. அந்த நோயாளி இறந்து விட்டான் என்று சொல்லுகிறார். எப்படி இறந்தான் என்று பேராயர் கேட்கிற போது அவள் சொன்னாள், நீங்கள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மனிதன் திரும்ப திரும்ப, இயேசு ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். சாகும் வரை, அவன் மூச்சு அவனை விட்டு பிரியும் வரை, இயேசு ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் என்று அவள் சொன்னாள். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனோடு சேர்ந்து செயல்பட்டால் எல்லாம் சாத்தியமாகும். என்ன சாத்தியமாகும்? இறைவனின் இரக்கமும் நமக்கு சாத்தியமாகும். நாம் பாவிகளாக இருந்தாலும் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவனின் இரக்கம் நாம் அவரோடு இணைந்திருக்கிற போது சாத்தியமாகும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் வாழ்வதற்காக என் சதையை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் வாழ்வதற்காக என் சதையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆம், பெரும் திரளான மக்கள் ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். அவர் வார்த்தையை கேட்பதற்காக காத்திருந்தார்கள். நேரம் போனது கூட தெரியாமல் காத்திருந்தார்கள். பசியை மறந்து காத்திருந்தார்கள். அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் பரிவு கொண்டார். அவர்களுக்கு உணவு கொடுக்க அவரே மனமு வந்தார். அத்தகைய ஆண்டவர் தான் இதோ இங்கே திவ்ய நற்கருணையிலே நமக்காக பிரசன்னமாகி தமது இரக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வழியோரம் 2 பார்வையற்றவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இயேசு வருவதை அறிந்து, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கத்தினார்கள். அவர்களது அந்த கதறலை ஆண்டவர் கேட்டார். அவர்கள் அருகில் சென்று, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று கேட்டபோது, எங்கள் கண்களை திறந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு பார்வையற்று வாழ்ந்தவர்களுக்கு இரக்கத்தோடு பரிவு கொண்டு பார்வை கொடுத்ததாக நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் இதோ இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், தனது இரக்கத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவரது இரக்கம் இருந்தால் நமக்கு எல்லாம் சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையோடு, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இறங்கும் ஐயா என்ற பாடலை பாடி ஜெபிப்போம்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. 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 அளவில்லா இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே. அளவில்லா இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. இடன் மிக என்னில் தருபவரே தினம் தினம் என்னை காப்பவரே. இடன் மிக என்னில் தருபவரே தினம் தினம் என்னை காப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. எல்லோரும் பாடுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. வேண்டிடும் வரங்கள் அழிப்பவரே வேதனை யாவையும் தீர்ப்பவரே. வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே வேதனை யாவையும் தீர்ப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. குடும்பத்தில் அமைதி தருபவரே குழப்பங்கள் யாவையும் தீர்ப்பவரே. குடும்பத்தில் அமைதி தருபவரே குழப்பங்கள் யாவையும் தீர்ப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரங்கும் ஐயா. 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 இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஸ்பெயின் நாட்டில் பொது உடைமை ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்த நேரம். அப்போது தேவாலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டன, அரசு உடைமையாக்கப்பட்டன. கத்தோலிக்க நிறுவனங்கள் எல்லாம் அரசு பறித்து கொண்டது. குருக்களையும் ஆயர்களையும் கன்னியர்களையும் துறவியரையும் கைது செய்தனர்.
திருப்பலி நிறைவேற்ற விடாமல் தடை செய்தனர். அப்போது ஒரு சிலர் மட்டும் மறைந்திருந்து சில வீடுகளிலே அரசுக்கு தெரியாமல், காவலர்களுக்கு தெரியாமல், படை வீரர்களுக்கு தெரியாமல் திருப்பலி நிறைவேற்றினர். ஒரு முறை ஒரு கத்தோலிக்க வீட்டிலே ஒரு குருவானவர் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்தவர்களுக்கு மட்டும் திருப்பலி நிறைவேற்றினார். ஏனென்றால் அந்த வீட்டு தலைவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். அவர் தன் குடும்பத்தாருக்கு ரகசியமாக ஒரு செய்தி அனுப்பினார். நான் திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை. எனவே தான் அந்த குருவானவர் அந்த வீட்டிற்கு சென்று ரகசியமாக திருப்பலி நிறைவேற்றினார். திருப்பலி முடிந்ததும், உங்களில் யார் சிறைச்சாலைக்கு சென்று இந்த வீட்டு தலைவருக்கு திவ்ய நற்கருணை கொடுக்க முடியும் என்று கேட்டார். எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். 6 வயது சிறுவன் எழுந்து நான் போகிறேன் என்று சொன்னான். அவன் சிறையில் இருந்த அந்த மனிதருடைய மகன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாலும் இது சரியான காரியம் என்று நினைத்தார்கள். இந்த சிறுவன் செல்லுகிற போது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். எனவே அவன் அனுமதிக்கப்படுவான். தந்தை திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நினைத்தார்கள். இவன் சிறைச்சாலைக்கு செல்லுகிறான். சிறைச்சாலைக்கு முன்பாக இருந்த காவலர்கள் இவன் மீது சந்தேகம் கொள்கின்றார்கள். அந்த சிறுவனை அழைத்து, இவன் ஏதோ ஒரு காரியம், தடை செய்யப்பட்ட காரியம் செய்ய போகிறான் என்று நினைத்து அவனை அழைத்து, இங்கே தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது, நீ தனியாக சென்றால் அந்த நோய் உன்னை பாதித்துவிடும், எனவே நாங்கள் உனக்கு தடுப்பூசி போடுகிறோம் என்று சொல்லி அவனுக்கு ஊசி போட்டார்கள். அது தடுப்பூசி அல்ல, விஷ ஊசி. இதை அறியாத அந்த சிறுவன் தந்தையிடம் செல்லுகிறான். அப்பா, நான் உங்களுக்கு திவ்ய நற்கருணை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிய நேரத்திலே மயக்கமுற்றி கீழே விழுகிறான். அவனை பார்த்த தந்தை கண்டிப்பாக ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார். அந்த நேரத்தில் விஷ ஊசி போடப்பட்டதை அவர் உணர்ந்து, மகனே, இந்த திவ்ய நற்கருணை எனக்கு மட்டுமல்ல, இந்த நேரத்தில் உனக்கும் தேவை என்று சொல்லி பாதியாக பிட்டு அவனுக்கும் கொடுத்துவிட்டு தானும் உட்கொள்ளுகிறார். அந்த நேரத்தில் காவலர் உள்ளே வருகிறார். அந்த தந்தையை பார்த்து, இயேசு இறந்து விட்டாரா என்று கேட்கிறார். இயேசு இறந்து விட்டாரா என்று கேட்கிறார். அப்போது அந்த தந்தை சொன்ன பதில், எங்கள் தெய்வம் இயேசு மரிக்கவில்லை, இவர் ஒரு நாளும் மரிக்க மாட்டார், அவர் என்னிலும் என் மகனிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். நம் தெய்வம் இயேசு மரித்து போன தெய்வம் அல்ல, உயிர்த்த ஆண்டவர். நமக்காக இந்த திவ்ய நற்கருணையிலே எந்நாளும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்த உலகம் முடிகின்ற வரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் இதோ இந்த திவ்ய நற்கருணையிலே நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான், நானும் அவனை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர்தான் இங்கே நமக்காக உயிர்த்தெழுந்து வாழும் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். இவரது வல்லமையை, உன்னதத்தை, மகத்துவத்தை இந்த நேரத்திலே உணர்வோம். உணர்ந்து நாம் பாடுவோம். நம்மை வாழ்விக்கும் தேவன், நம்மை நலமாக்கும் தேவன், நம்மை உறுதிப்படுத்தும் தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இங்கே இருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். அவரால் நாம் மகிமை அடைவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை.
உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை தேவ ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. தீபங்கள் ஏந்தி ஆராதனை, தூபங்கள் காட்டி ஆராதனை. தீபங்கள் ஏந்தி ஆராதனை, தூபங்கள் காட்டி ஆராதனை. முழந்தாள் படியிட்டு ஆராதனை, முற்றிலும் என்னை தாழ்த்தி ஆராதனை. முழங்கால் படியிட்டு ஆராதனை, முற்றிலும் என்னை தாழ்த்தி ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை தேவா ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. தொத்திர பலியிட்டு ஆராதனை, துதிகள மகிமையில் ஆராதனை. ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதனை, துதிகள மகிமையில் ஆராதனை. கைத்தால ஒளி முழங்க ஆராதனை, எக்கால தொழி முழங்க ஆராதனை. கைத்தாள ஒளி முழங்க ஆராதனை, எக்கால ஒளி முழங்க ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை தேவா ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. எலியாவின் தேவனுக்கு ஆராதனை, எலிஷாவின் தேவனுக்கு ஆராதனை. எலியாவின் தேவனுக்கு ஆராதனை, எலிசாவின் தேவனுக்கு ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ராஜாதி
தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை தேவா ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை தேவா ஆராதனை. ஜீவிக்கும் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை தேவா ஆராதனை. இது ஒரு கதை. ஒரு அரசனும் அவனது படைவீரர்கள் சிலரும் ஒரு காட்டு பகுதியிலே பயணம் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் களைப்பாக இருந்ததால் அங்கே இருந்த ஒரு மாந்தோப்புக்குள் சென்று அந்த நிழலிலே தங்களது களைப்பை ஆற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது எங்கிருந்தோ ஒரு கல் அந்த மரத்தின் மீது மோதி அரசனின் தலையில் இருந்த அந்த முடியை, கிரீடத்தை கீழே விழச் செய்தது. எங்கிருந்து கல் வருகிறது என்று தேடி படை வீரர்கள் அங்குமெங்கும் சென்றார்கள். அப்போது இன்னொரு மரத்தடியிலே மெலிந்த உருவம் கொண்ட ஒரு மனிதனும் அவனது மனைவியும் பிள்ளைகளும் 2 மாம்பழங்களை கையில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இவன்தான் கல் எறிந்திருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த மனிதனை அரசன் முன்பாக அழைத்து வந்தனர். அழைத்து வந்து, அரசே, இவன்தான் உங்கள் தலையிலே கல் விழச் செய்தவன், இவனை தண்டியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது இந்த மனிதன், அரசே, நான் பரம ஏழை, சாப்பிடுவதற்கூட வழியில்லை, பசியோடு இருந்த நாங்கள் உம்மை பார்க்கத்தான் வந்தோம், உம்மிடமிருந்து உதவி பெற்று உணவு பெற்றுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்தோம். வழியிலே இந்த மாமரத்தை பார்த்தோம், அந்த மரத்திலே பழங்கள் இருந்தன. பசியோடு நானும் என் பிள்ளைகளும் மனைவியும் இருப்பதால் ஒரு கல்லை எறிந்து 2 பழங்களை பெற்றுக்கொண்டேன். அதை தின்று கொண்டிருந்தேன். அந்த கல்தான் தெரியாமல் உங்கள் தலையில் விழுந்து விட்டது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காலில் விழுந்து அழுதான். அப்போது காவலர், இவனை மன்னிக்க வேண்டாம், இவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொன்னான். அதற்கு அந்த அரசன் சொன்னான், அறிவில்லாத அந்த மரம் பசியோடு இருந்த இந்த மனிதனுக்கு 2 மாங்கனிகளை கொடுத்திருக்கிறது. அறிவுள்ள நான் இந்த மனிதன் மீது இரக்கம் காட்ட வேண்டாமா? எனவே இவனை நான் தண்டிக்க மாட்டேன், மாறாக நிரம்ப பொருள் கொடுத்து அவன் வாழ்வதற்கு வழி செய்வேன் என்று சொல்லி நிறைய பொருட்களை, பணத்தை கொடுத்து அனுப்பினானாம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பாவியான பெண்மணியை ஆண்டவர் முன் நிறுத்தி, இவள் பாவி, இந்த பாவத்திற்கு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இயேசு சொன்னது, உங்களில் யார் குற்றமற்றவன், அவன் தன் முதல் கல்லை எறியட்டும் என்று. ஆண்டவர் இயேசு இரக்கமும் பரிவும் தயவும் உள்ளவர். அந்த இயேசுதான் இதோ இந்த நற்கருணையிலே நமக்காக வீற்றிருக்கிறார். போதகரே, என் மகன் மீது அருள் கூற வேண்டும் என்று ஒரு மனிதன் வந்து இயேசுவிடம் சொன்னான். என் மகன் பேய் பிடித்திருப்பதால் அந்த பேய் அவனுக்கு வலிப்பை உண்டாக்கி அவனை கஷ்டப்படுத்துகிறது, நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது, அவன் வேதனைக்கு உள்ளாகிறான், வலியால் துடிக்கிறான் என்று சொன்னபோது
உன் மகனை அழைத்து வாரும் என்று சொன்ன இயேசுதான் இங்கே இருக்கின்ற இயேசு. அந்த மகனில் இருந்த பேயை அதட்டி ஓட்டிவிட்டு அந்த மகனை திரும்ப அவனுக்கு கொடுத்த இயேசுதான் இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவர். அந்த இயேசுதான் நம்மையும் தேடி இங்கே வந்திருக்கிறார். நயீன் ஊர் அந்த கைம்பெண் தன் மகனை இழந்து அழுது கொண்டு சென்றபோது அழாதீர்கள் என்று சொல்லி அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்க்கு கொடுத்தவர்தான் இந்த ஆண்டவர் இயேசு. அப்போது மக்களெல்லாம் சொன்ன வார்த்தைகள், கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்த தெய்வம், நம் அன்பு தெய்வம், நம்மை தந்தையைப் போல தாயைப் போல அரவணைக்கிற தெய்வம், நம்மை தோள் மீது சுமந்து நம் வேதனைகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு நமக்காக செயல்படுகிற தெய்வம் இந்த நற்கருணை ஆண்டவர். நம் வாழ்வுக்கு இவர் போதும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இவர் தருகின்ற அருள் போதும், இவர் தருகின்ற ஆற்றல் போதும், இவர் தருகின்ற பாதுகாப்பு போதும். நம்மை தாயைப் போல தந்தையைப் போல பாதுகாக்கின்ற இந்த தெய்வத்தை நாம் போற்றி பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா.
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலம் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இது ஆசீர்வாதத்தின் நேரம். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளையும் சிறுவர்களையும் இயேசுவிடம் அழைத்து வந்து ஆசி பெற கொண்டு வந்தனர். ஆண்டவர் இயேசு அவர்களையெல்லாம் தொட்டு அரவணைத்து முத்தமிட்டு அன்பொழுக ஆசீர்வதித்தார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். நமது உதவி பங்கு தந்தையர்கள் வாசித்த அந்த பகுதி, பெரும் திரளான மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். வருகிற போது நோயாளிகளையும் பிணியாளிகளையும் நடக்க முடியாதவர்களையும் காது கேளாதவர்களையும் கொண்டு வந்தனர். கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும் என்று விரும்பினர். ஏனென்றால் அவர் தொட்டால் அனைவரும் சுகம் பெறுவர் என்று நம்பினர். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை, அனைவருமே சுகம் பெற்றனர். இந்த நேரத்திலே நமது ஆண்டவர் இயேசு நம்மை தொட வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மேல் இறங்கி வர வேண்டும், நம் குடும்பத்தின் மீது இறங்கி வர வேண்டும், நம் பங்கின் மீது இறங்கி வர வேண்டும், இங்கே இருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிப்போம். அவருடைய ஆசீர் இருந்தால், அவருடைய அருள் இருந்தால் நாம் நலமோடும் சுகமோடும் மகிழ்வோடும் வளமோடும் வாழ முடியும் என்று நம்புவோம். அந்த ஆசீர்வாதத்திற்காக திவ்ய நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து ஆசீர்வதியும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து பாடுவோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே,
ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. போகும் போதும் வரும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, படுக்கும் போதும் இருக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. போகும் போதும் வரும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, படுக்கும் போதும் இருக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. துயரம் போக்கி துன்பம் போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே, தூய வாழ்வு வாழ்வதற்காய் ஆசீர்வதியும் இயேசுவே. துயரம் போக்கி துன்பம் போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே, தூய வாழ்வு வாழ்வதற்காய் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. நோய்கள் நீக்கி பகைமை போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே, தனித்திருந்து புலம்பும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. நோய்கள் நீக்கி பகைமை போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே, தனித்திருந்து புலம்பும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. உம்மை நம்பி வாழும் என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, குடும்பத்தோடு ஜெபிக்கும் எம்மை ஆசீர்வதியும் இயேசுவே. உம்மை நம்பி வாழும் என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, குடும்பத்தோடு ஜெபிக்கும் என்னை ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. குழந்தைகளையும் சிறுவர்களையும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஞானத்தோடும் அறிவோடும் ஆசீர்வதியும் இயேசுவே. குழந்தைகளையும் சிறுவர்களையும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஞானத்தோடும் அறிவோடும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. அனைவரும் முழந்தாள் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கிற போது அந்த வார்த்தைகளை உங்களதாக ஆக்கிக்கொண்டு கடவுளோடு இணைந்து உங்கள் உள்ளத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். உங்களை உற்று நோக்கி பார்க்கிற ஆண்டவர் உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நம்பி ஜெபியுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, எங்களை ஆசீர்வதியும். உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, எங்களை ஆசீர்வதியும்.
உள்ளம் கலங்க வேண்டாம் என்று எங்களை பார்த்து சொன்னவரே, எங்களை ஆசீர்வதியும். அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றிலும் நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பாக, பலமாக, ஆதரவாக, நம்பிக்கையாக இருப்பவரே, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக தங்களது டிவிக்கு முன்பாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் பார்ப்பவரே, தொடுபவரே, நேசிப்பவரே, அவர்களை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதம் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நம்பிக்கையோடு தான் உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை ஆசீர்வதியும், எங்கள் உடன் பிறந்தவர்களை ஆசீர்வதியும், எங்கள் நண்பர்களை ஆசீர்வதியும், எங்கள் வீட்டில் இருக்கும் முதியோரை, பெரியோரை ஆசீர்வதியும், எங்கள் உறவுகளை, எங்கள் மீது அக்கறை கொண்டவர்களை, எங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை, எங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை உமது அன்பால், சமாதானத்தால், அமைதியின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதியும். அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் பலத்தையும் பாதுகாப்பையும் தாரும். வல்லமையால், பலத்தால், வழிகாட்டுதலால் உமது ஆசீரை அவர்களுக்கு தாரும். அவர்களை நோய்கள் நீங்கி நலமோடு வாழ ஆசீர்வதியும். பிணிகளும் கவலைகளும் பயமும் நீங்கி வளமோடு வாழ ஆசீர்வதியும். உம்மை நம்பி உம் ஆசீருக்காக காத்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஏன் எங்கள் பகைவர்களையும், எங்களை வெறுப்போரையும், எங்களை புரிந்து கொள்ளாதவர்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு தீமை செய்பவர்களையும், எங்களுக்கு எதிராக செயல்படுவோரையும் நீர் ஆசீர்வதியும். மாதா டிவி வழியாக உமது புகழை, மாண்பை உலகறிய செய்கின்ற மாதா டிவிகளை பணிபுரிகின்ற அருள் தந்தையர்கள், பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும், உமது ஆசீர் எங்களுக்கு போதும் என்று உண்மையே நம்பி வந்திருக்கிற எங்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். உமது பாதுகாப்பின் வளையத்திற்குள் வைத்து எங்களை காத்திரலாம். உமது அன்பும் ஆதரவும் எங்களோடு என்றும் இருப்பதாக. நீர் எங்களில் குடிகொண்டிருப்பதால், உமது பிரசன்னம் எங்களோடு இருப்பதால் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், அச்சங்கள் அனைத்தும் நீங்கி நாங்கள் அமைதியோடும் நலமோடும் வாழ முடியும் என்று நம்புகிறோம். உமது ஆசீர் இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கிற எங்களுக்கும், எங்கள் குடும்பத்தாருக்கும், இங்கு வர இயலாதவர்களுக்கும், உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும், இந்த பங்கிற்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். தீபின் பெருமை ஆட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவுருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.